ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற முருங்கைக்காய் பொரியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் முருங்கைக்காவை கத்தியில் அரியும் போது இந்த நார் பிஞ்சு வரும். அந்த மாதிரி அரியாமல் நல்ல ஷார்ப்பான கத்தியில் நல்லா நறுக்குன்னு முருங்கைக்காவை கட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முருங்கைக்காயில் இந்த கசப்பு சுவை வராமல் நல்லா முருங்கைக்காய் எந்த மாதிரி முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்குங்க. முருங்கைக்காய் வாங்கும்போது நல்லா பச்சை பசேல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா 4 அரிஞ்சு இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே இந்த தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ முருங்கைக்காய் பார்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி பச்சை முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் மார்க்கெட்டில் பார்த்த உடனே தான் எனக்கு முருங்கைக்காய் பொரியல் செய்யணுன்னே ஞாபகம் வந்துச்சு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சிங்க. இதை நல்லா வதக்கிட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை நல்லா ஒரு நல்ல கலரி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருங்கைக்காவை நல்லா அரிஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது முருங்கைக்காய். இப்போ முருங்கைக்காவை கொட்டிடலாம். நல்லா கொட்டி நல்லா தாளித்து எல்லாம் மர்ஜ் ஆகிட்ட மசாலாவோடு சேர்ந்து. முருங்கைக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ முருங்கைக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி கொஞ்சம் ஒரு தக்காளி 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த லைட்டான புளிப்பு சுவை பொரியலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான டேஸ்ட்டை தரும். ஓகே, முருங்கைக்காய் அதே மாதிரி முருங்கைக்காய் சாப்பிடும்போது நல்லா மென்று கடித்து நல்லா சக்கையாக சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வாயு தொல்லை முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால ஒரு சில பேருக்கு வாயு பிரச்சனை வரும். அது இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த மசாலா என்னென்ன போட்டோன்னா மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அதை அடிக்கடிக்கு நடுவில் அதை கிளறி விட்டுக்கினே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்கவோ இல்லை அந்த மசாலா மேலே முருங்கைக்காய் இந்த மாதிரி மேலே முருங்கைக்காய் ஒரு சில முருங்கைக்காய் மேலே அப்படியே இருக்குல்ல, அதில் போகும். கீழே இருக்கிற முருங்கைக்காய்க்கு மட்டும் மசாலா போயிடும். அதனால் முருங்கைக்காய் நான் அடிக்கடிக்கு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு விட்டிங்கன்னா முருங்கைக்காய் இந்த மாதிரி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி